ஆமேன். உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றோம். நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம் பழைய ஏற்பாட்டுக்கூடாக இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிக்கிற பாடத்திட்டத்துக்கு. நீங்கள் எத்தனை பேர் பழைய ஏற்பாட்டை மகிழ்ச்சியோடு வாசித்து உள்ளீர்கள்? சிலர் புதிய ஏற்பாடை வாசித்தது போலவே எனக்கு இருக்கின்றார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆய்வு செய்கிறவர்கள். இவள் இருவரும் சந்திக்கிற சந்தர்ப்பங்களில் வாதாடுவார்கள். பழைய ஏற்பாட்டு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுவார், பழைய ஏற்பாடுதான் அநேக புத்தகங்கள் உள்ளடக்கப்பட்ட புத்தகம். தேவன் முதன்மையாக பேசினது இவைக்குள்ளாக என்று சொல்லுவார். அங்கே பழைய ஏற்பாடு இல்லாமல் இயேசு கிறிஸ்துவானவர் என்கிறவர் வருவதில்லை என்று அவர் கூறுவார். பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லுவார், புதிய ஏற்பாடு என்று சொன்னால் அங்கே பழைய ஏற்பாட்டின் ஒரு கண்ணோட்டம் என்றுதான் அவர் கூறுவார். புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லுவார், அங்கே புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது அது மிக உற்சாகமா இருக்கிறது, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது அது மிகவும் அங்கே சோம்பேறித்தனமா இருக்கிறது. அங்கே புதிய ஏற்பாட்டிலே தேவன் அன்பாயிருக்கிறார், பழைய ஏற்பாட்டிலே அவர் மிகவும் ரௌத்திரியமாக தேவனை காண்பிக்கப்படுகிறது என்று அவர் கூறுவார். நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? வேதாகமும் முழுமையடைவதில்லை. அது சரியாக அங்கே பாதரட்சியை போன்று அங்கே 2 பாதரட்சியும் போட்டால்தான் அங்கே அழகாக இருக்கும். ஆகவே பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லாமல் வாசிப்பது அது முழுமையடைவது இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருந்தே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே இந்த வேதாகம் முழுவதும் இயேசு இருக்கிறபடினால் அது முழுமையாய் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வேதாகமம் என்பது தேவனால் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற மிகவும் உன்னதமான ஒரு கடிதமாய் இருக்கிறதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது உங்களுக்கானது. இது உங்களுக்காக எழுதப்பட்ட அங்கே கடிதமாய் இருக்கிறது, அன்பின் கடிதமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கைக்காக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பேசுகிறவர். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது பூர்வ காலத்திலிருந்து அங்கே இருக்கிற காரியம். இது ஒரு சாதாரண அங்கே காரியங்கள் உள்ளடக்கப்பட்டவைகள் அல்ல. இது உங்களையும் இயேசு கிறிஸ்துவையும் அங்கே தேடி பார்க்கிற புத்தகமாயிருக்கிறது. இது ஜீவனுள்ள புத்தகமாக இருக்கின்றது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே எங்களுடைய தலைப்புக்கு நாங்கள் போகலாம். மிகவும் கடினமான ஒரு தலைப்பு. வேதாகம ரீதியாக சரித்திரபூர்வமான காரியங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவை சற்று புரிந்து கொள்ள கடினமாய் இருந்தாலும் நாம் முன்பதாய் போகும்பொழுது இதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இருந்து கொஞ்சம் கடினமாய் இருக்கக்கூடும். ஆனால் நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். நாம் ஆரம்பிக்கலாம். வேதாகம இறையியல் ரீதியாக மீட்பின் திட்டத்தின் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது நான் இந்த மூல உபதேசத்தை வைத்து நான் உங்களோடு பேசுகிறேன். இதை நாங்கள் வாசித்து இது உள்ளடக்கப்பட்டிருக்கிறதான அங்கே செய்திகளை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கூடாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றேன். நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்ய போகின்ற காரியமானது, அதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது மிக முக்கியம் என்றபடியினால் இதை வாசித்து நான் உங்களுக்கு இந்த அறிவை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதலாவது நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அங்கே வேதாகம இறையில் இருக்கிறதான கோட்பாடு. அங்கே தேவனுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை பார்க்க போகிறோம். அவை இதிலே 5 காரியத்தை குறித்து பார்க்க போகின்றோம். முதலாவது ஒழுக்க கோட்பாடு, அர்த்த விளக்கம். அர்த்த விளக்கம் அங்கே என்பது, அர்த்தம் காண்பிப்பது என்பது மிகவும்
ஒரு சோம்பேறித்தனமான காரியம். அதில் இருக்கிறதான சட்டத்திட்டங்கள், அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், கிரேக்க பதம், எபிரேய பதங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். விசேஷமாக ஆசிரியர் என்னத்தை கூற விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது, வேதாகம ரீதியான வேத இறையியல். இதை குறித்து நாம் நேரம் எடுத்து நாங்கள் ஆய்வு செய்ய போகின்றோம். இதை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வேதாம் ரீதியான தேவ இறையியலை குறித்து முழு வேதாமத்திலும் வடிந்தோடுகிறதான இயேசு கிறிஸ்துடைய இணைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை, அந்த உச்சகட்டத்தை நாம் வேதாமத்திலே நாம் அங்கே அலசி பார்க்க போகின்றோம். நாம் அது போலவே முழு வேதாம் முழுவதிலும் மீட்பின் சரித்திரத்தை, தேவனுடைய மீட்பின் சரித்திரம் எவ்வாறாக அது சரித்திரபூர்வமாக அது வடிந்தோடுகிறது என்பதை குறித்து இதில் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். வேதாகம இறையல் ரீதியாக அங்கே ரட்சிப்பானது எவ்வாறாக வடிந்தோடுகிறது என்பதை குறித்தும் பார்க்க போகின்றோம். இதை நாம் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இணைப்பாக நாம் பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து கூடாக நாம் உச்ச நிலைக்கு எப்படி போவது என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். மூன்றாவது, சரித்திர ரீதியான வேத இறையிலை குறித்து பார்க்க. அங்கே சரித்திர ரீதியான காரியங்களை உள்ளடக்கி நாம் இவைகளை ஆய்வு செய்து கற்றுக்கொள்ள போகின்றோம். சரித்திரபூர்வமான குறிப்புகளை வைத்துக்கொண்டு அதை வித்தியாசமான முறையிலே அதை ஆய்வு செய்து நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். சரித்திர பூர்வமான இறையியல் என்கிறதை பார்க்க போகின்றோம். எவ்வாறாக வேத இறையல்வாதிகள் இதை புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கும். நான்காவது, அங்கே சீரமைக்கப்பட்ட இறையியலை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இந்த கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்வதற்கு இதிலே தேவனுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட இறையியல் கொள்கைகளை நாம் அங்கே காணப்போகிறோம். நீங்கள் பல்வேறுபட்ட விதத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து யார், ரட்சிப்பு என்றால் என்ன, என்ன தேவன் செய்தார், இவைகளை நாம் இந்த இடத்துல கேட்கப் போகின்றோம். இவை சரித்திரபூர்வமான காரியங்கள், கலாச்சாரபூர்வமான காரியங்களை நாம் பார்க்க, வேதாம ரீதியாக என்ன விதமான கருத்து சொல்லப்படுகிறது என்பதை பார்க்க போகின்றோம். ஆகவே இவைகள், இந்த அர்த்தத்தை, இந்த இறையியலை நாம் பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து குறித்த இறையியல், அங்கே ரட்சிப்பை குறித்து, இப்படிப்பட்ட காரியங்களினுடைய இறையியலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவைகள் மிக முக்கியமானவைகளாய் இருக்கின்றது, சபைகளுக்கு மிக முக்கியமாய் இருக்கின்றது. நான் என்னவென்றால், அங்கே சீரமைக்கப்பட்ட இறையியலிலே வேத ஆராய்ச்சியாளர்களே நான் அங்கே கவனம் செலுத்துகிறேன். மிக முக்கியமாக இதிலே மிக முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது. வேதாகமத்தை குறித்து மாத்திரமே பேசப்படுகிற காரியம், வேதாகமும் ஒன்றுக்கொண்டு முரண்படாத விதத்திலே இந்த காரியங்களை காண்பிக்க நான் முயற்சிக்கின்றேன். வேதாகம இறையிலினுடைய ஒழுக்கத்தை நான் உங்களோடு பேசுவதோடு, இறுதியாக முதலாவது அர்த்த விளக்கம், வேதாகம இறையியல், மூன்றாவது சரித்திரபூர்வமான இறையியல், அங்கே நடைமுறையான இறையியலை குறித்தும் பார்க்க போகின்றோம். பரிசுத்த வேதாகமத்தின் நிறத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டியது. அநேக நேரத்திலே வேதாகமத்தை எனக்கு அபியாசப்படுத்துவதை, அதை பிரயோகப்படுத்தி என்னுடைய ஊழியத்திலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நான் அதை அபியாசப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் நடைபெற வேண்டியதாக இருக்குது. வேதாமத்துக்கு நாம் என்னுடைய கவனத்தை செலுத்துவோம். வேதாம இறையியல் அங்கு பொதுவான நோக்கத்தை பின்பற்றுவதோடு, சரியான வேதாமத்தினுடைய காரியத்துக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்துது. அங்கே வீழ்ச்சி, அங்கே மீட்பு, அங்கே முடிவு, அங்கே இறுதி குறித்து நாம் பார்க்க போகின்றோம்.
ஆதியாகமம் 1:2 நாங்கள் பார்க்கிறோம், படைப்பை குறித்து பார்க்கிறோம். தேவன் மனிதர்கள் மத்தியிலே நல்ல உறவை வைத்திருந்தார். பிரதானமான பொருளாக காணப்படுகிறது. அதன் பிறகு வீழ்ச்சியின் கிரியை நாங்கள் பார்க்கிறோம். 3வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வரும்போது வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆதியாகமம் 3:15 பார்க்கிறோம். அங்கே ஸ்திரீயின் வித்தின் பொருத்தனையை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு பொருத்தனை பார்க்கிறோம். மீட்புக்கான கிரியை முறையானது இந்த இடத்திலே ஆரம்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆரம்பமானது நாம் பார்க்கிறோம், இறுதியிலே அது வெளிப்படுத்தல் புத்தகம் வரையிலே வந்து சேர்கிறது. இந்த மீட்பின் கிரியையானது அங்கே அது ஒரு சக்கரத்தை போல அது வடிந்தோடுகிறது. இங்கே வெளிப்படுத்தல் புத்தகம் வரை காரியங்களை குறித்து மிகவும் முதன்மையாக செயல்படுகிறது. இதனுடைய பிரதிபலன் என்ன, இதனுடைய எங்கிருந்து தேவன் வந்தார் என்பதை குறித்த விடயங்களை குறித்து பாருங்கள். என்னிடத்தில் கேட்க வேண்டாம், தேவன் எங்கிருந்து வந்தார் என்று கேட்க எனக்கு தெரியாது அதற்கான பதில். ஆனால் வேத இறையலானது அநேக காரியங்களை குறித்து அங்கே செயல்படுகிறது. இதை குறித்து நாம் பார்க்கின்றோம், தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு. உதாரணமாக நாம் பார்க்க முடியும், அங்கே முறைப்படுத்தப்பட்ட இறையிலே நாம் பார்க்கிற காரியம், பாவம் என்பது என்ன, ரட்சிப்பு என்பது என்ன, இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு இதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இறையில். இந்த முறைமையாக்கப்பட்டிருக்க வேத இறையிலே தேவனுடைய வார்த்தையானது கேள்விகளை கேட்டு கற்றுக்கொள்வது. வேதாம இறையலானது அந்த கதைகள் மூலமாய் அங்கே மீட்பின் சரித்திரத்தின் காரியங்களை உள்ளடக்கி, அந்த உறவுகளை உள்ளடக்கி, கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதில்களை பெற்றுக் கொடுப்பது. உதாரணமாக நாம் பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசியானவர் எவ்வாறாக தேவனை குறித்ததான கதைகளை அவர் வெளிப்படுத்தினார். அங்கே யாத்ராம் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது பஸ்காவை குறித்து, பஸ்காவின் கொண்டாட்டத்தை குறித்து, அடுத்து வருகிறதான மேசியாவுடைய மரணத்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறதை எவ்வாறாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே கடந்து போகிறது என்று பார்க்க போகிறோம். இதுதான் வேதாம இறையல். எப்படி இயேசு கிறிஸ்து வேதாம சரித்திரத்திலே அவர் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார், அது எப்படி சம்பந்தப்படுகிறது. நாம் இந்த வேதாம் முழுவதும் இஸ்ரவேலுடைய சரித்திரம் இருக்கிறது. நாம் சரித்திரத்தை மாத்திரம் பின்பற்றுவதல்ல, இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற அடையாளங்களை மாத்திரமல்ல, சரித்திர ரீதியான அடையாளங்கள் உள்ள புத்தகங்கள் இன்னும் அநேக உண்டு, மாற்றங்கள் உண்டு. வேதாகம ரீதியாக சரித்திரத்தை பார்ப்பதோடு இந்த புத்தகமானது சரித்திரத்தின் காரியங்களை காண்பிப்பதற்கு அல்ல. அப்படி என்றால் உங்கள் கையில் இருக்க புத்தகம் என்ன? இந்த வேதாகமம் எப்படிப்பட்டது? இது ரட்சிப்பின் விடுதலையை கொண்டு வருகிற புத்தகம். இது பொதுவான எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட புத்தகம். நாம் ஒரு கை புத்தகத்தை எடுப்போம் என்றால், நாம் ஏதோ ஒரு காரியத்தை எதையாவது பொருளை வாங்கினால் அதற்குரிய ஒரு கை புத்தகம் கிடைக்கிறது. அந்த கை புத்தகம் இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்த முடியாது. யாருக்காவது அப்படி கொடுக்கப்படும் அந்த கைகளை உயர்த்துங்கள் பாருங்கள். எங்களுடைய பொருள், நாங்கள் வாங்கிய பொருட்கள் சரியாய் அதை செயல்படுத்த முடியாவிட்டால் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் சரியாக செயல்படுவதற்கு அதை நாங்கள் சிந்திப்போம், பார்ப்போம். தேவன் எங்களை முதலாவது படைத்த பொழுது அங்கே எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் சரியாய் செய்வதற்கு ஏற்படுத்தினார். எங்கள் வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி, குரோதம், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார் ஆண்டவர். தேவன் அங்கே அவரோடுள்ள உறவு அங்கே பிழைத்து போனாலும் அவர் அப்படியாக விடவில்லை. இந்த புத்தகம் எழுதப்பட்டது எங்களுக்கு. இந்த புத்தகமானது எங்களுக்கு மீட்புக்கான ஒரு கிரியின் கொடையா இருக்கிறது. இந்த கொடையானது கிடைப்பது இயேசு கிறிஸ்து கூடாக மாத்திரமே. யோவான் 5:39 அங்கே வேத வாக்கியங்கள் எல்லாம் தன்னை குறித்து சொல்லப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முழு வேதாமத்திலும் பழைய ஏற்பாட்டிலே இயேசு முழுமையாக அவரை குறித்து பேசப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார். ஆகவே நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஜீவன் கிடைக்கிறது.
இந்த வார்த்தை கூடாக இருக்கிற பெருமதி இதுதான். இதுதான் வேதாகம இறையியல். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இரண்டும் ஒன்றாய் இணைந்து எவ்வாறாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. உண்மையாக தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது, புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, லேவியாகம புத்தகத்தில் இருக்கிறதான வித்தியாசமான பலிகளை குறித்து பார்க்கும் பொழுது, பொருத்தனைகளை பார்க்கும் பொழுது, அங்கே பலி செலுத்துவதற்குரிய பொருட்களை பார்க்கும் பொழுது, இவைகளை வாசிக்கும் பொழுது தேவன் என்னத்தை பேசுகிறார்? ஒரு காரியம்தான். அதற்கூடாக இயேசு கிறிஸ்துவை காணக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் காணக்கூடியதா இருக்கிறது வேதாம இறையிலே. ஆகவே இவை எங்களுக்கு உதவி செய்கிறது. பழைய ஏற்பாட்டு கூடாக புதிய ஏற்பாட்டை, தேவனுடைய மீட்பின் சரித்திரத்தை, நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்காலத்தின் சபையானது முன்கொடுக்கிற பிரச்சனை என்னவென்றால், வேதாமத்தை குறித்திருக்கிறதான புரிதல், இந்த புரிதல் குறைவாயிருக்கிற புரிதலை இந்த இறையல் பாடம் எங்களுக்கு உதவி செய்கிறது புரிந்து கொள்ள. ஆனாலும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கு. அடுத்த பாடத்திட்டங்களே எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். மார்ட்டின் லூத்தர் கூடாக, கெல்வின் அவர்களுக்கு, ஆதி சபை பிதாக்கள், இவர்கள் அநேக சந்தர்ப்பத்தில் இதை குறித்து அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சரித்திரத்திலே அவர்கள் அங்கே கோஷம் விட்டார்கள். வேதாமத்தை வாசிக்காமல் இருப்பதை குறித்து, அதை தேடாமல் இருப்பதை குறித்து, மனிதர்கள் வேதாமத்திலே அங்கே அறிவு பெறாமல் இருப்பதை குறித்து தலைவர்களுக்கு அவர்கள் பேசினார்கள். அந்த காலத்திலே அவர்கள் வேதாமத்தை குறித்து ஏன் அவர்கள் வாசிக்கவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு வேதாமம் கையில் இருக்கவில்லை. அவர்களுக்கு ஏற்ற அவருடைய சொந்த மொழியிலே வேதாமம் இருக்கவில்லை. ஆகவேதான் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் முதலாவது லத்தீன் மொழியிலே இருந்த பைபிளை ஜெர்மன் மொழியிலே அவர் மொழிபெயர்த்தார். ஆகவே வாசிப்பதற்கு அவர் உற்சாகப்படுத்தினார். ஜெர்மன் மொழியிலே அங்கே சரித்திரத்தில் வாசிக்க அநேகருக்கு முடிந்தது. அங்கே இப்பொழுது மனிதர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள். இப்பொழுது கூட பழைய அங்கே மொழிபெயர்ப்புகள் இல்லையா? இப்போது பார்க்கும்பொழுது வேதாகமும் முழு உலகத்திலும் எல்லா இடங்களும் அங்கே கடந்து போயிருக்கிறது. இந்த புத்தகமானது இந்த நாளில் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், இதோ இங்கே போன் வரைக்கும் வந்திருக்கிறது. போன் தொலைபேசி, கையடக்க தொலைபேசியில் கூட இப்பொழுது இருக்கிறது. அந்த அளவுக்கு வளர்ச்சி. ஆனால் பிரச்சனை என்ன? ஆனால் அதை நாம் வாசிக்கின்றோமா? அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது. தேவனுடைய காரியத்தை அங்கே பிரதிபலித்த ஒரு மனிதர் இருந்தார். அங்கே கோல்டன் இருந்தார். அங்கே அவர் சொன்னார், 100 வருடத்திலே அங்கே இது அச்சிடப்படுவது இல்லை, அங்கே மொழிபெயர்க்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஆனால் அவர் மரித்து போனார். அவர் மரித்த பிறகு அவருடைய வீட்டில் என்ன நடந்தது? அவருடைய வீட்டிலே வேதாமத்தை அச்சிடுகிற இடமாக மாறியது. அங்கே சில காலத்துக்கு முன்பதாக கொரியா தேசத்திலே கிறிஸ்தவ ஒரு புத்தகத்தை விற்கிற புத்தக கடை மூடப்பட்டது. அவர்கள் கிறிஸ்தவ புத்தகங்கள் வாசிக்காமை நிமித்தம் அது மூடப்பட்டது. பிறகு வேறு மதத்தாருடைய புத்தகங்களை விற்கிற ஒரு புத்தக சாலையா இது மாறியது. நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நாம் வாழ்கிறது தேவனுடைய வார்த்தை அங்கே அதிகமாக இருக்கிற உலகத்திலே, சபை கூடாக சபையிலே தேவ வார்த்தையானது அங்கே பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. நான் யாரையும் குற்றப்படுத்துவது அல்ல. நான் அறிந்திருக்கிறேன். இதை புரிந்து கொள்ள கடினம்தான். இதனுடைய சரித்திரத்தை புரிந்து கொள்ள கடினம், இதை கற்றுக்கொள்ள கடினம். ஆனாலும் அங்கே கதைகளை வாசிப்பது போல அல்ல இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது. ஆகவேதான் நாங்கள் முயற்சிக்கிறோம். இந்த வேதாமத்தில் இருக்கிறதான ஆழமான காரியங்கள், இந்த வேதாம் உங்களுக்கு பேசுகிற காரியம், அதனுடைய கருத்து, இவைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். இதற்கான அங்கே அர்ப்பணிப்பை, அதற்கான ஒப்பு கொடுத்தலை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருவதற்கான காரணம், நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே
நீங்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரத்தை கொடுத்து விட்டு நீங்கள் வேதத்தை வாசிக்க கொடுக்கிற நேரம் எல்லாவற்றையும் முடித்து விட்டு தான் நீங்கள் அதற்குரிய நேரத்தை கொடுக்கிறீர்கள். நீங்கள் வாசிப்பதை விட உங்களுடைய மனதில் இருப்பது நித்திரைக்குரிய மனநிலை தான் இருக்கிறது. நல்லது, நாம் முன்னோக்கி நாங்கள் போகலாம். நான் விசுவாசிக்கிறேன். நாம் காண்கின்ற காரியம் விசேஷமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி வைப்பதோடு தற்காலத்தில் நாம் வாழுகிற இந்த காலத்திலே எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட இலகுபடுத்தக்கூடிய விரைவுபடுத்தக்கூடிய வாழ்க்கை முறையை நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லாமே விரைவாக எங்களுடைய நமஸ்காரம், எங்களுடைய வேதம் வாசிப்பது, இவை எல்லாமே விரைவாக அங்கே நாம் செய்ய பார்க்கிறோம். ஓசியா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லு, என் ஜனங்கள் அங்கே அறிந்து கொள்ளுகிற காரியம் இல்லாமையினால் அங்கே அவர்கள் வீணடைகிறார்கள், அழிந்து போகிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனை ஞாபகப்படுத்த நினைவு கூறாதபடினால் அவர்கள் மறந்து போகிறதை பார்க்கிறோம். ஓசியா 6வது அதிகாரம் அங்கே 1வது, வாருங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை குணமாக்குறவர், அவர் நம்மை தண்டிக்கிறவர், அவர் எங்களுடைய காயங்களை கட்டுகிறவர். 6வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, நான் பலியை விரும்புகிறவல்ல, அங்கே அவரை அறிகிற அறிவுக்கு அங்கே விருப்பம் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்களை காயப்படுத்தி எங்களை குணப்படுத்துவார், அவர் அடித்தார், எங்களை காயங்களை கட்டுகிறார் என்று அங்கே யோசுவா புத்தகம் சொல்லுகிறது. எங்களுடைய ஜெபம் இந்த வாதை காலத்திலே நாங்கள் பண்ணுகிற ஜெபம், அவர் எங்களை கண்டிக்கிறவர், எங்களை குணமாக்குறவர். தேவன் இந்த இடத்துல 6வது வசனத்தை கொடுக்கிற பதில், நான் பலியை விரும்புவதை பார்க்கிலும் தன்னை அறிந்து கொள்வதை அவர் விரும்புகிறார். தேவன் என்னத்தை சொல்கிறார், நீங்கள் பலி செலுத்துகிறதை செய்யுங்கள், ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும், புரிதலோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, என்னை அறிந்து கொள்ளுங்கள். இதைதான் தேவன் எங்களிடத்திலே மக்கள் மத்தியிலே நாம் சபைக்கு செய்ய வேண்டிய காரியம். தேவனை அறிந்து கொள்ள நாங்கள் உதவி செய்யணும். வேதாகம ரீதியான இறையிலே நாம் இதை தான் செய்ய வேண்டும். வேதாகம இறையிலே வேதாந்தத்தை குறித்ததான சரியான அறிவை பெற்றுக் கொடுப்பதாகும். அதற்கான பிரதான குறிப்பு 2 காரியத்தை நான் உங்களிடத்தில், தேவனுடைய ஆசிரியர், தேவனுடைய ஆசிரியர் என்கிற காரியத்தை, தெய்வீகத்துக்குரிய இந்த வேதாந்தத்திலே தெய்வீகத்துக்குரிய காரியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். தேவனுடைய 100க்கு 100 விதமாக இது தேவனுடைய வார்த்தை. இது மாறாத தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய மீட்பின் வழி கூடாக கொண்டு சென்று எம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே எங்களை காண்பிக்கும் பொருட்டாக இது எங்களுக்கு விசுவாசம் உள்ள உண்மையுள்ள புத்தகமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பதை தேவனுடைய இந்த வேதாகமத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிற முறைகள், பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகம், புதிய ஏற்பாடு 27 முழுமையாக இவை 69 புத்தகங்களாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் சொல்லுகிறோம், இங்கிலீஷிலே கனன் என்று சொல்லுகிறோம், அங்கே முறைமையாக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். நாம் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 39 27 புத்தகங்கள் என்று பார்த்திருக்கிறோம். தேவன் இந்த வேதாகமத்துக்கூடாக இந்த புத்தகங்கள் எளிமைய ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் வித்தியாசம், ஒரே ஆசிரியர்கள் அல்ல இதை எழுதியது, வித்தியாசப்பட்ட ஆசிரியர்களால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்ததில்லை, ஒருபோதும் பேசிய அவர்கள் கதைத்து இல்லை, அவர் ஒருபோதும் அவர்கள் ஆனால் இவையை பார்க்கும் பொழுது ஒருவரோடு ஒருவர் உரையாடி எழுதியது போல இவைகள் காணப்படுது. ஆதியாமத்தை பார்க்கும் பொழுது அங்கே ஆதியாமத்தை மோசே எழுதுகிறார், வெளிப்படத்தில் எழுதுகிறார் யோவான். இவர்கள் இருவரும் ஒருபோதும் சந்தித்ததில்லை, ஆனால் ஒரே காரியத்தை எழுதுகிறார்கள்.
இவை எப்படி நடைபெறுகிறது? நாம் பார்க்கிறோம், ஆசிரியர்கள் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிரதானமான ஆசிரியருடைய அங்கே வழிநடத்தலுக்கு கூடாக ஒரே புத்தகத்தை எழுதுவதற்கு இவை வழிந்தோடி இருக்கிறது. பிரதானமாக இதற்கு நாம் கவனம் செலுத்தும் போது மீட்பின் சரித்திரம் தான் இதில் பிரதான நோக்கம். வேதாம இறையிலை பார்க்கும் பொழுது அங்கு மீட்பின் சரித்திரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அங்கே பிரதானமான காரியம் அங்கே விழுந்து போகுதல், ஜாதியாக அங்கே சீனாய் மலை அண்டையிலே அவர்களை ஸ்தாபித்தல், இயேசு கிறிஸ்துடைய வருகை, மேசியாவுடைய வருகை, ஆகவே இதற்குடைய அடையாளங்களை பார்க்கும் பொழுது அங்கே இவைகள் உதவி செய்கிறது. பிரதான குறிப்பாக சில சம்பவங்கள் காணப்படுகிறது. அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது மீட்பின் சரித்திரத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் உண்மையிலேயே எங்களுக்கு அங்கே இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாற்றமடைந்த இந்த அடையாளங்கள் முறையாக்கப்பட்ட இறையலுக்கூடாக அங்கே காண்பதற்கு முன்பதாக தேவன் தன்னுடைய பரிசுத்த வார்த்தையிலே இந்த காரியங்களுக்கூடாக மீட்பின் சரித்திரத்திலே மீட்பின் கிரியை கூடாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே வேதாந்தத்திலே முறைமையாக்கப்பட்டிருக்க புத்தகத்தின் ஒழுங்கை பார்க்கும் பொழுது தேவனுடைய பொருத்தனை அவர் ஏற்படுத்தியிருக்கிற காரியங்களை குறித்து பார்க்க முடியும். நன்றி. விசேஷமாக பழைய ஏற்பாட்டு கூடாக தேவனுடைய மீட்பின் சரித்திரம் புதிய ஏற்பாட்டோடு அங்கே தொடர்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கி நாங்கள் போகலாம். இறுதியாக வேதாகம ரீதியாக இறையியல் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திர பூர்வமாக மீட்பின் சரித்திரம் என்று சொன்னால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பார்க்கும், தேவன் மனிதனை படைத்து மனிதன் விழுந்து போன நாளிலிருந்து தேவன் தன்னுடைய மீட்பின் கிரியைகளை ஆரம்பித்திருக்கிறார். எப்போது வரைக்கும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரைக்கும். இயேசு அவருடைய இரண்டாம் வருகை மட்டும் இந்த மீட்பின் காரியம் நடைபெறுகிறது. அநேகர் இந்த காரியத்துக்கு ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் இதை விசுவாசிக்கிறேன். மனு குலத்தினுடைய சரித்திரம் மீட்பின் சரித்திரத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மானிட வருகத்தின் சரித்திரம் மீட்பின் சரித்திரத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமான காரியம், மீட்பின் சரித்திரமானது உண்மையாக தேவனும் தேவனுடைய ஜனங்களுக்கும் இடையில் உள்ளதான உறவை குறிப்பிடுகிறது தான் சரித்திரம். அல்லது நான் இந்த இடத்திலே நான் நிறைவு செய்ய போகின்றேன். விசேஷமாக நாங்கள் பேசியிருந்தோம், மீட்பின் சரித்திரத்தை குறித்து நாம் பேசியிருந்தோம். மீட்பின் சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்தோம். இதில் நாம் விசேஷமாய் பார்க்க போகிறோம். நாம் இதை குறித்து முன்னோக்கி இன்னும் மீட்பை குறித்து, மீட்பின் சரித்திரத்தை குறித்து நான் பேச போகின்றேன். நான் இதை குறித்து பேச வேண்டும் என்றால் மீட்பின் சரித்திரத்தை குறித்து இருக்கிறதான புத்தகங்களை குறித்து வரும் காலத்திலே உங்களுடைய மொழியிலே அதை உங்களுக்கு கிடைக்க எதிர்பார்க்கின்றோம். அதை நாங்கள் பெற்றுக் கொடுக்க போகின்றோம். அதை மொழிபெயர்த்து நாங்கள் உங்களுக்கு அந்த அனைத்து புத்தகங்களுக்கூடாக நீங்கள் காணக்கூடியதாயிருக்கும். உண்மையாக மீட்பின் சரித்திரத்தின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இவை அனைத்தையும் எழுதியவர் அங்கே விரிவுரையாளர் ஆபிரகாம் பாக் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே நான் உங்களோடு கூட நான் பேச போகின்றேன். ஆதியாம புத்தகத்தின் வம்சத்தை குறித்து நான் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். வேதாகம இறையியலை விட இந்த புத்தகங்களுக்கூடாக தேவன் எங்களுக்கு அநேக குறிப்புகளை, காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்த போகின்றார். எனவே நாம் வரும் நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஆகவே அங்கே ஆதியாம் புத்தகத்தின் வம்சங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம்.